ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு புவியியல் பாடப்பகுதியில் இருக்கிற இந்தியா வளங்கள் மற்றும் தொழிலகங்கள் அப்படிங்கிற பாடத்தை பார்க்க போகிறோம். இந்த பாடத்தில் இருக்கிற ஹைலைட்டான பாயிண்ட்ஸை பார்க்க போகிறோம். கூடுதலாக புக் பேக் கொஸ்டினை பார்க்க போகிறோம். சுருக்கமாக தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த பாடத்தில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்தியாவுடைய இண்டஸ்ட்ரியை பற்றி கொடுத்துருக்காங்க. நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். முதல்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தா ஒரு சட்டத்தை கொடுத்துருக்காங்க. மேம்பாடு மற்றும் ஒழுங்குமுறை சட்டம் 1957 கொண்டு வரப்பட்டது. இந்த சட்டத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்காங்கப்பா. அடுத்தது 3 முக்கியமான நிறுவனங்களை கொடுத்துருக்காங்க. இந்திய நிலவியல் கள ஆய்வு நிறுவனம், இதன் தலைமையிடம் கல்கத்தாவில் இருக்குது. இந்திய சுரங்கப் பணியகம், இதன் தலைமையிடம் நாக்பூரில் இருக்குது. இரும்பு சாரா தொழில்நுட்ப மேம்பாட்டு மையம், இதன் தலைமையிடம் ஹைதராபாத்தில் இருக்குது. இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது கனிமங்களை பார்க்க போகிறோம். கனிமங்களை பொறுத்த வரைக்கும் 2 விதமாக பிரித்து வச்சுருக்காங்க. உலோக கனிமம், உலோகமற்ற கனிமம்னு பிரித்து வச்சுருக்காங்க. நம்ம ரெண்டையும் தனித்தனியாக பார்ப்போம். முதல்ல உலோக கனிமத்தை பார்ப்போம். உலோக கனிமத்தில் என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தா இரும்பு வரும். பாருங்கள், இரும்பு வருது, மாங்கனீஸ் வருது, தாமிரம் வருது, பாக்சைட் வருது. இந்த 4ம் உலோக கனிமத்தில் வருது. இந்த 4ஐயும் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். முதல்ல பார்க்குறது இரும்பு. இரும்பு எங்கேருந்து கிடைக்குதுன்னு பார்த்தா தீப்பாறை உருமாறிய பாறையிலேருந்து கிடைக்கிது. இரும்பு தீப்பாறை உருமாறிய பாறையிலேருந்து கிடைக்கிது. இரும்புடைய தாதுக்கள் என்ன அப்படின்னு பார்த்தா மேக்னடைட், ஹேமடைட், கோதைட், லைமனைட், சிட்ரைட், இதெல்லாம் இரும்புடைய தாதுக்கள். முதல்ல தாதுன்னா என்னன்னு சுருக்கமாக சொல்லிடுறேன். அதாவது இந்த பூமியில் எல்லா இடத்துலேருந்துமே மண்ணை தோண்டி நம்ம இரும்பை எடுக்கலாம். ஆனால் ஒரு பர்டிகுலர் இடத்துல மட்டும்தான் இரும்புடைய தாதுக்கள் அதிகமாக நிறைஞ்சிருக்கும். அதிகமாக அங்கே மட்டும்தான் அந்த மண்ணில் அதிகமாக இரும்பு இருக்கும், மற்ற மண்ணில் கம்மியாக இரும்பு இருக்கும். இப்படி எந்த மண்ணில் அதிகமாக இரும்பு இருக்கோ அதுதான் தாது. புரியுதுங்களா? அப்போ மேக்னடைட் இந்த மண்ணை எடுத்துக்கிட்டால் இதில் 72% இரும்பு இருக்குது. ஹெமடைட் இதை எடுத்துக்கிட்டால் 70% இரும்பு இருக்குது. இந்த ரெண்டையும் நீங்கள் மைனூட்டாக பார்த்துக்கோங்க. அடுத்தது இரும்பு உற்பத்தி. இந்தியாவில் இரும்பு உற்பத்தியில் யார் முதலிடத்தில் இருக்காங்கன்னு பார்த்தா ஜார்க்கண்ட் மாநிலம் இருக்குது. நாட்டுடைய மொத்த இரும்பு உற்பத்தியில் 25% இந்த மாநிலம் மட்டும்தான் உற்பத்தி பண்ணுது. அடுத்ததாக யார் இருக்காங்கன்னு பார்த்தா ஒடிசா இருக்காங்க. இரும்பை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டியது இவ்வளோதாங்க. அடுத்தது இரும்புக்குன்னு ஒரு நிறுவனம் இருக்குது, சாயில் ஸ்டீல் அத்தாரிட்டி இந்தியா லிமிடெட்னு சொல்லுவாங்க. இதுதான் இந்தியாவில் இரும்பு உற்பத்தியை கண்ட்ரோல் பண்ணுற நிறுவனம். அடுத்தது மாங்கனீஸு. மாங்கனீஸு எங்கே இருக்குதுன்னு பார்த்தா உருமாறிய பாறையில் இருக்குது. மாங்கனீஸு உருமாறிய பாறையில் இருக்குது. இந்தியாவில் மாங்கனீஸ் உற்பத்தியில் யார் முதலிடம் பார்த்தா ஒரிசா. ஒரிசா தான் முதல் இடத்துல இருக்காங்க. குறிப்பாக மாங்கனீஸு அப்படின்னு பார்த்தா இதுக்குன்னு தனியாக ஒரு நிறுவனம் இருக்குது. என்ன அப்படின்னா MOIL அப்படிங்கிற நிறுவனம், அதாவது இந்திய மாங்கனீசு தாது நிறுவனம். இது எங்கே இருக்குன்னா நாக்பூரில் இருக்குங்க. குறிப்பாக மாங்கனீஸை பொறுத்த வரைக்கும் உலக அளவில் உற்பத்தியில் இந்தியா 5வது இடத்துல இருக்குது. மாங்கனீஸ் உற்பத்தியில் இந்தியா உலக அளவில் 5வது இடத்துல இருக்குது. அடுத்தது பார்த்தா இந்த மாங்கனீஸுடைய பயன்கள். இந்த மாங்கனீஸு எதுக்கெல்லாம் பயன்படுது அப்படின்னு பார்த்தா மெயினாக இரும்பு எஃகு உற்பத்தி செய்ய பயன்படுது. அதாவது 1 டன் இரும்பு எஃகு உற்பத்தி பண்ண 10 கிலோ மாங்கனீஸு தேவைப்படுது. அது மட்டும் இல்லை, வெளுக்கும் தூள், அதாவது ப்ளீச்சிங் பவுடர் தயாரிக்கிறதுக்கு, பூச்சி கொல்லி தயாரிக்கிறதுக்கு, வண்ணப்பூச்சி அதாவது பெயிண்ட் தயாரிக்கிறதுக்கு, மின்கலன்கள் பேட்டரியிலையும் மாங்கனீஸு பயன்படுத்தப்படுது. அவ்வளோதாங்க, மாங்கனீஸையும் முடிச்சாச்சு. அடுத்து தாமிரம். தாமிரத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா மனிதனால் கண்டறியப்பட்ட முதல் உலோகம் தாமிரம். தாமிரத்தை பொதுவாக நம்ம 2 விதமாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். தாமிரத்தோட துத்தநாகத்தை கலந்து பித்தளையாக பயன்படுத்துகிறோம். தாமிரத்தோட தகரத்தை கலந்து வெண்கலமாக பயன்படுத்துகிறோம். இந்த 2ஐயும் நோட் பண்ணிக்கோங்க, கேட்க வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக தாமிரம் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தா முக்கியமாக சமையல் பாத்திரங்கள் தயாரிக்கப்படுது. இன்னொன்று மின்சார கம்பிகள் தயாரிக்க பயன்படுத்தப்படுது. தாமிர படிவுகள் இந்தியாவில் எங்கே அதிகமாக இருக்குதுன்னு பார்த்தா ராஜஸ்தான் மாநிலம் தாங்க இருக்குது. தாமிரம் சொன்னாவே ராஜஸ்தான் மைண்டுக்கு வந்துடணும். 2வது ஜார்க்கண்ட். அவ்வளோதாங்க, தாமிரத்தையும் முடிச்சாச்சு. அடுத்தது பாக்சைட்டு. பாக்சைட் என்பது அலுமினியத்தின் தாது. பாக்சைட்டு அலுமினியத்துடைய தாது. பாக்சைட் எங்கிறது கிடைக்குதுன்னா சர்லை மண்டலம் தான் அதிகமாக கிடைக்குது. பாக்சைட்டை பொதுவாக எதுக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா விமான கட்டுமானங்களில் பயன்படுத்துகிறாங்க. விமானத்தை உருவாக்க பயன்படுத்துகிறாங்க. அடுத்தது தானியங்கி இயந்திரங்கள், அதாவது ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி இருக்குது பார்த்திங்களா, அங்கேயும் இந்த பாக்சைட்டை பயன்படுத்துகிறாங்க. அடுத்தது படிவு. இந்தியாவில் பாக்சைட் படிவு எங்கே அதிகமாக இருக்குதுன்னு பார்த்தா ஒடிசாவில் இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக குஜராத்தில் இருக்குதுங்க.
இந்த பாக்சைட்டுக்குன்னு பார்த்தா தனியாக ஒரு நிறுவனம் இருக்குது. அதாவது பாக்சைட்டுக்குன்னு இல்லை, அலுமினியத்துக்குன்னு இருக்குது. அதாவது நால்கோ அப்படிங்கிற நிறுவனம், தேசிய அலுமினிய நிறுவனம் 1981 உருவாக்கப்பட்டது. இந்த நிறுவனம் தான் இந்தியாவில் அலுமினிய உற்பத்தியை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. குறிப்பாக இந்த நிறுவனத்துடைய ஹெட் ஆஃபீஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தா ஒடிசாவில் இருக்குதுங்க. 3 இடத்துல இருக்குது. அஞ்சுல், டாமன், சோடி, இந்த 3 இடத்துலையும் இருக்குதுங்க. அடுத்தது உலோகமற்ற கனிமங்கள். உலோகமற்ற கனிமங்களில் எது வரும்னு பார்த்தா மைக்கா வரும், சுண்ணாம்புக்கல் வரும், ஜிப்சம் வரும். இந்த 3ஐயும் கொஞ்சம் விளக்கமாக பார்க்கலாம். முதல்ல பார்க்குறது மைக்கா. மைக்கா இதை எங்கே பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா மின் காப்பான்கள், அதாவது அதிகமாக மின்சாரத்துறையில் தான் பயன்படுத்துகிறாங்க. இந்த மைக்காவை இந்தியாவில் அதிகமாக உற்பத்தி செய்யும் மாநிலம் எதுன்னு பார்த்தா ஆந்திர பிரதேசம். ஆந்திரா தாங்க ஃபஸ்ட்டு பிளேஸு. அடுத்தது ராஜஸ்தான். இந்த மைக்காவிலேயே அப்ராக் அப்படின்னு ஒரு குவாலிட்டி இருக்குது. இந்த அப்ராக் என்ற குவாலிட்டி தான் நல்ல தரம் மிகுந்த மைக்கா வகை. இதை மட்டும் கொஞ்சம் உன்னிப்பாக பார்த்துக்கோங்க. அடுத்தது சுண்ணாம்புக்கல். சுண்ணாம்புக்கல் அப்படின்னா என்னன்னா கால்சியம் கார்பனேட் கொண்ட பாறை அல்லது கால்சியம் மெக்னீசியம் இரண்டும் கலந்த பாறை. இந்த பாறை தான் சுண்ணாம்புக்கல் சொல்லுவாங்க. சுண்ணாம்புக்கல்லில் எது இருக்குது? கால்சியம் கார்பனேட் இருக்குது, கால்சியமும் இருக்குது, மெக்னீசியம் இருக்குது. இந்தியாவில் சுண்ணாம்பு உற்பத்தியில் யார் முதலிடம் அப்படின்னு பார்த்தா கர்நாடகா, அப்புறம் ஆந்திரா. அடுத்தது ஜிப்சம். ஜிப்சத்தை பொறுத்த வரைக்கும் கால்சியம் சல்பேட்டின் நீர்ம கனிமம் தான் ஜிப்சம். கால்சியம் சல்பேட்டுடைய நீர்ம கனிமம் தான் ஜிப்சம். ஜிப்சம் எங்கே கிடைக்குதுன்னு பார்த்தா சுண்ணாம்பு பாறை, மணற்பாறை, மாக்கல் போன்ற படிவு பாறைகளில் கிடைக்குதுங்க. இந்தியாவில் ஜிப்சம் உற்பத்தியில் முதலிடம் யாருன்னு பார்த்தா ராஜஸ்தான். இந்தியாவிலேயே அதிகமாக உற்பத்தி பண்ணுறது ராஜஸ்தான், 2வது தமிழ்நாடு. அடுத்தது ஜிப்சத்தின் பயன்களை கொடுத்துருக்காங்க. ஜிப்சம் பொதுவாக எதுக்கு பயன்படுதுன்னா சிமெண்ட் தொழிற்சாலையில் பயன்படுது, பாரி சாந்து தயாரிக்க பயன்படுது, மண் வளமூட்டியா அதாவது உரமாக பயன்படுது. அவ்வளோதாங்க, இதையும் முடிச்சாச்சு. அடுத்து பார்க்குறது ஆற்றல் வளங்கள். ஆற்றல் வளங்கள்லேயும் 2 டைப் இருக்குதுங்க. புதுப்பிக்கக்கூடிய வளங்கள், புதுப்பிக்க இயலாத வளங்கள். நம்ம முதல்ல புதுப்பிக்க இயலாத வளங்களை பார்க்க போகிறோம். இதில் என்னென்ன வரும்? நிலக்கரி வரும், அடுத்தது பெட்ரோலியம் வரும், இயற்கை எரிவாயு வரும். இதை 1 by 1 பார்க்கலாம். முதல்ல பார்க்குறது நிலக்கரி. நிலக்கரி எங்கேருந்து கிடைக்கிது அப்படின்னு பார்த்தா படிவு பாறையிலேருந்து கிடைக்கிது. நிலக்கரி படிவு பாறையிலேருந்து கிடைக்கிது. குறிப்பாக நிலக்கரியை கருப்பு தங்கம்னு சொல்லுவாங்க. நிலக்கரியை கருப்பு தங்கம் சொல்லுவாங்க. குறிப்பாக நிலக்கரி 4 விதமாக காணப்படுதுங்க. ஆந்திரசைட், பிட்டுமினஸ், பழுப்பு நிலக்கரி, மரக்கரி. இந்த 4 டைப்பாக நிலக்கரி காணப்படுது. எப்படி 4 டைப்பாக காணப்படுது அப்படின்னு பார்த்தா அதில் இருக்கிற கார்பனின் அளவை பொறுத்து இதை 4ஆக வகைப்படுத்துகிறாங்க. அதுக்குள்ளே கார்பன் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வச்சு தான் 4 டைப்பாக இருக்குது. ஆந்திரசைட் இதில் 80 to 90% கார்பன் இருக்குது. பிட்டுமினஸ் இதில் 60 to 80% கார்பன் இருக்குது. பழுப்பு நிலக்கரி இதை லிக்னைட்னு சொல்லுவாங்க. இதில் 40 to 60% கார்பன் இருக்குது. அதுவே மரக்கரியில் 40%க்கும் குறைவான கார்பன் இருக்குது. புரியுதுங்களா? கார்பன் இருக்கிறத வச்சு 4 டைப்பை பிரிச்சிருப்பாங்க. இந்த 4 டைப்பும் ரொம்ப முக்கியம். இதை பொறுத்துகளை கேட்க வாய்ப்பு இருக்குது. அடுத்தது உற்பத்தியாளர்கள். இந்தியாவில் அதிகமான நிலக்கரியை உற்பத்தி செய்யும் மாநிலம் எதுன்னு பார்த்தா ஜார்க்கண்டு, அடுத்தது சத்தீஸ்கர். தமிழ்நாடு முன்னணியில் இருக்குது. தமிழ்நாடு எதில் முன்னணியாக இருக்குதுன்னு பார்த்தா பழுப்பு நிலக்கரி, அதாவது லிக்னைட் தயாரிக்கிறதுல தமிழ்நாடு தான் இந்தியாவிலேயே ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்குது. சரிங்களா? அடுத்தது இந்த நிலக்கரி உற்பத்தியை யார் கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னு பார்த்தா அதுக்குன்னு தனியாக ஒரு நிறுவனம் இருக்குது. அதுதான் கோல் இந்தியா. கோல் இந்தியா இந்தியாவுடைய மிகப்பெரிய நிலக்கரி உற்பத்தி நிறுவனம். இதன் தலைமையிடம் எங்கே இருக்குன்னா கல்கத்தாவில் இருக்குது. குறிப்பாக இவங்க கண்ட்ரோலில் 3 முக்கிய நிறுவனங்கள் இருக்குங்க. அதாவது கோல் இந்தியா கண்ட்ரோலில் 3 முக்கிய நிறுவனங்கள் இருக்குது. இந்திய நிலக்கரி நிறுவனம், CIL சொல்லுவாங்க. இந்திய தேசிய பழுப்பு நிலக்கரி நிறுவனம், NLCIL சொல்லுவாங்க. சிங்கரேணி கோலாரிஸ் நிலக்கரி நிறுவனம், SECL சொல்லுவாங்க. இந்த 3 நிறுவனங்களும் அவங்க கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் தான். அடுத்தது பெட்ரோலியம். பெட்ரோலியம் இந்த வார்த்தை லத்தீன் மொழியிலிருந்து வந்த ஒரு வார்த்தை. பெட்ரோனா பாறை, ஓலியம்னா எண்ணெய்னு அர்த்தம். ஸோ பாறை எண்ணெய் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா தாது எண்ணெய்னு சொல்லுவாங்க. குறிப்பாக பெட்ரோலியத்தில் என்ன தான் இருக்குதுன்னு பார்த்தா பெட்ரோலியத்தில் 90 to 95% நீரக கரிமம் இருக்குது. 90 to 95% நீரக கரிமம் இருக்குது. 5 to 10% ஆக்சிஜன், ஹைட்ரஜன், கந்தகம் போன்ற கரிம உலோக கலவைகள் இருக்குது. குறிப்பாக இந்தியாவில்
எண்ணெய் வந்து எங்கே கிடைக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது, பெட்ரோலியம் எங்கே கிடைக்குதுன்னு பார்க்கும் பொழுது, நாட்டின் மிகப்பெரிய எண்ணெய் வயல்லாம் இருக்கிறது வந்து மும்பை ஹை. கிட்டத்தட்ட 65% எண்ணெய் இங்கிருந்து தான் கிடைக்குது. அது எங்கே இருக்குன்னா மும்பையில் இருக்குது. அடுத்தது நாட்டின் 2வது பெரிய எண்ணெய் வயல் எங்கே இருக்குன்னா குஜராத்தில் கடற்கரை பகுதியில் இருக்குது. நாட்டுடைய பழமையான எண்ணெய் வயல் எதுன்னு பார்த்தா திக்பாய் எண்ணெய் வயல் அசாமில் இருக்குது. இந்த எண்ணெய் வயல்களை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, பெருசு எது பழசு எதுன்னு மட்டும் பார்த்துக்கோங்க. குறிப்பாக பெட்ரோலியத்தை பொறுத்த வரைக்கும் இதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனம் இருக்குதுங்க, MOP&NG, அதாவது பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம். இவங்க தான் இதை வந்து கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அடுத்தது இயற்கை எரிவாயு. இயற்கை எரிவாயுவில் என்ன தான் இருக்குதுன்னு பார்த்தா பெரும்பகுதி மீத்தேன் வாயுவாக இருக்கும், சின்ன பகுதியில் ஆல்கேன் இருக்கும், அதாவது ஆல்கேன் சொல்லக்கூடிய மதுக்கரியம் இருக்கும். இந்த ரெண்டும் கலந்தது தான் இயற்கை எரிவாயு. புரியுங்களா? அதாவது அதிகமாக இருக்கிறது மீத்தேன், குறைவாக இருக்கிறது ஆல்கேன். குறிப்பாக இந்த இயற்கை எரிவாயு இந்தியாவில் எங்கே அதிகமாக கிடைக்கிது அப்படின்னு பார்த்தா மும்பை ஹையில் இருக்குது. அப்புறம் பேசைம் எண்ணெய் வயல்னு ஒன்று இருக்குது, அங்கேயும் இருக்குது. தமிழ்நாட்டிலையும் 2 இடத்துல இயற்கை எரிவாயு கிடைக்கிது. எங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டத்தில் நெய்பள்ளத்தூர் மற்றும் மங்கமடம், இந்த 2 இடத்துலையும் இயற்கை எரிவாயு கிடைக்கிது. இந்த இயற்கை எரிவாயுவை யார் கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா அதுக்குன்னு ஒரு நிறுவனம் இருக்குது, அதுதான் கெயில் நிறுவனம். இது மாநில அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கிற நிறுவனம். நல்லா கவனிங்க, மத்திய அரசு கிடையாது, மாநில அரசுன்னு தான் ஸ்கூல் புக்கில் போட்டிருக்காங்க. அப்போ கெயிலானது மாநில அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கிற நிறுவனம். இதன் தலைமையிடம் புதுடில்லி. குறிப்பாக இயற்கை எரிவாயுன்னு சொல்லும் பொழுது இப்போ அதிகமாக பயன்படுத்தக்கூடியது என்னென்னா CNC, கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸ், அதாவது அழுத்தப்பட்ட இயற்கை எரிவாயு. இதை தான் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. என்ன காரணம் அப்படின்னா இது ஈஸியாக எரியக்கூடியது, ஈஸியாக பரவக்கூடியது, இதனால் பாதிப்பு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அடுத்தது மரபு சார்ந்த ஆற்றல் வளங்களை பார்க்க போகிறோம். மரபு சார்ந்த ஆற்றல் வளம்னா அந்த காலத்துலேருந்து ஃபாலோ பண்ணிட்டு வரக்கூடிய டெக்னாலஜி என்னென்ன அப்படின்னா அனல் மின்சக்தி வரும், அணுசக்தி வரும். இந்த 2 வந்து மரபு சார்ந்த ஆற்றல் வளங்களை வரக்கூடியது. இந்த 2ஐயும் கொஞ்சம் விளக்கமாக பார்ப்போம். முதல்ல பார்க்குறது அனல் மின்சக்தி. அனல் மின்சக்தினா என்னங்க? அதாவது நெருப்பை உருவாக்கி அந்த நெருப்பை வச்சு தண்ணியை கொதிக்க வச்சு அந்த கொதி நீரை ஆவியாக மாற்றி அதுலேருந்து மின்சாரம் தயாரிக்கிறது தான் அனல் மின்சக்தி. குறிப்பாக இதுக்குன்னு சொல்லி ஒரு நிறுவனம் இருக்குதுங்க. இது என்ன அப்படின்னா NTPCன்னு சொல்லுவாங்க, தேசிய அனல் மின் நிறுவனம். இது 1975 உருவாக்கப்பட்டது. இந்த நிறுவனத்துடைய கட்டுப்பாட்டில் இப்போ நிறைய மின் திட்டங்கள் இருக்குதுங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தா 13 நிலக்கரி சார்ந்த அனல் மின் திட்டங்கள், 7 இயற்கை எரிவாயு சார்ந்த அனல் மின் திட்டங்கள் இருக்குங்க. சரிங்களா? 13 நிலக்கரி சார்ந்தது, 7 இயற்கை எரிவாயு சார்ந்தது. இந்த அனல் மின் சக்தி நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டிலேயும் சில இடங்களில் அனல் மின் நிலையங்கள் அமைச்சிருக்காங்க. எங்கெங்கன்னு பார்த்தா நெய்வேலி, மேட்டூர், தூத்துக்குடி, எண்ணூர் போன்ற இடங்களில் அமைச்சிருக்காங்க. அடுத்தது அணுசக்தி. அணுசக்தினா அணு மூலமாக மின்சாரத்தை உருவாக்குறது. குறிப்பாக எந்த தனிமத்திலேருந்து இதை தயாரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா யுரேனியம், தோரியம் போன்ற தாதுக்கள்லேருந்து தான் அணு மின்சக்தி பெறப்படுது. இந்தியாவுடைய முதல் அணுமின் நிலையம் எங்கே அமைக்கப்பட்டதுங்கிறது முக்கியம். நோட் பண்ணிக்கோங்க, 1969 மும்பைக்கு பக்கத்தில் தாராப்பூர் என்ற இடத்துல அமைக்கப்பட்டது. இதுதான் ஃபஸ்ட்டு உருவாக்கப்பட்ட முதல் அணுமின் நிலையம். அதுக்கு பிறகு சில இடங்களில் அமைச்சிருக்காங்க, அந்த இடங்களை பார்ப்போம். ராஜஸ்தானில் 2 இடங்கள், கோட்டா, ரவத்பட்டா அப்படின்னு சொல்லக்கூடியது, அந்த 2 இடங்களில் வந்து அமைச்சிருக்காங்க. தமிழ்நாட்டிலையும் 2 இடங்கள், கல்பாக்கம், கூடங்குளம். உத்தரப்பிரதேசில் நரோரா, கர்நாடகாவில் கைக்கா, குஜராத்தில் காக்கராபாரா, இந்த இடங்கள்லாம் வந்து அணுமின் சக்தி நிலையங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக இதுக்குன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு நிறுவனம் இருக்குதுங்க, இந்திய அணுமின் சக்தி நிறுவனம், NPCIL சொல்லுவாங்க. இது மும்பையை தலைமையிடமாக கொண்டு இயங்கி வருது. அடுத்தது புதுப்பிக்கப்படக்கூடிய வளங்கள். அதாவது எப்பயுமே திரும்ப நம்ம பயன்படுத்தக்கூடிய வளங்களை பற்றி சொல்கிறாங்க. இதில் என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தா நீர்மின் சக்தி வரும், சூரிய ஆற்றல், காற்று சக்தி, ஓத சக்தி, அலை சக்தி எல்லாம் வரும். இதை நம்ம கொஞ்சம் விளக்கமாக பார்ப்போம். முதல்ல பார்க்குறது நீர்மின் சக்தி, அதாவது நீரிலிருந்து மின்சாரத்தை தயாரிக்கிறது. இந்த நீர்மின் சக்தியை பொறுத்த வரைக்கும் உலகத்துடைய மின் தேவையில் 7% பூர்த்தி செய்யுது. அதாவது நீர்மின் சக்தி மூலமாக தான் 7% மின் தேவை வந்து பூர்த்தி செய்யப்படுது. இந்தியாவுடைய முதல் நீர்மின் நிலையம் எங்கே அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா டார்ஜிலிங்கில் அமைக்கப்பட்டிருக்கு, 1897 அமைக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக தேசிய நீர்மின் சக்தி நிறுவனம், இதுக்குன்னே தனியாக ஒரு நிறுவனம் வச்சுருக்காங்க, அதோடைய தலைமையிடம் பரிதாபாத். இந்த 3 பாயிண்ட்டை மட்டும் படிச்சுக்கோங்க போதும், வேறு தேவையில்லை. அடுத்தது சூரிய ஆற்றல்.
சூரிய ஆற்றலை பொறுத்த வரைக்கும் இதுக்குன்னு ஒரு நிறுவனம் இருக்குது, SECI, இந்தியாவின் சூரிய சக்தி நிறுவனம். இதனுடைய தலைமையிடம் புதுடெல்லி. இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது காற்று சக்தி. காற்று சக்தியை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுடைய முதல் காற்றாலைகள் எப்போ அமைக்கப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தா 1986 அமைக்கப்பட்டுச்சுங்க. 3 இடத்துல அமைச்சாங்க. குஜராத்துடைய கடற்கரை பகுதியான ஓகா, மகாராஷ்டிரா கடற்கரை பகுதியில் ரத்னகிரி, தமிழ்நாட்டுடைய கடற்கரை பகுதியில் தூத்துக்குடி. இந்த 3 இடங்களில் 1986 அமைக்கப்பட்டது. குறிப்பாக உலக அளவில் அதிக காற்றாலை திறன் கொண்ட நாடுகளில் இந்தியாவுடைய இடம் 4ஆம் இடம். இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. குறிப்பாக இந்தியாவில் அதிக அளவு காற்றாலை உற்பத்தியை செய்யும் மாநிலம் என்பது தமிழ்நாடு. குறிப்பாக உலகத்திலேயே அதிக காற்றாலைகளை கொண்ட மிகப்பெரிய காற்றாலை பண்ணை எங்கே இருக்குன்னா நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்குது. முப்பந்தல் பெருங்குடி பகுதி தான் அந்த பகுதி. அடுத்தது காற்றாற்றல்னு சொல்லும்போது அதுக்குன்னு தனியாக ஒரு நிறுவனம் இருக்குதுங்க, NIWE, தேசிய காற்றாற்றல் நிறுவனம். இது 1998 அமைக்கப்பட்டிருக்கு. இதன் தலைமையிடம் சென்னை. அடுத்தது ஓத சக்தியை பார்க்க போகிறோம். ஓத சக்தினா என்னன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். சுருக்கமாக சொல்கிறேனே, அதாவது அமாவாசை, பௌர்ணமி, சூரிய கிரகணம், சந்திர கிரகணம், இந்த டைமில் கடல் கொந்தளிக்கும். கடல் கொந்தளித்து கடல் நீர் ஊருக்குள்ளே வரும், அதாவது கரைக்குள்ளே வரும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, கரை ஓரத்தில் நீண்டமாக திட்டு கட்டியிருப்பாங்க. தண்ணி திருப்பி ரிட்டன் போக முடியாத அளவுக்கு கட்டியிருப்பாங்க. அப்போ தண்ணி மேலே பொங்கி வரும்பொழுது இந்த கரையில் தங்கி நின்றும். இந்த தேங்கிய தண்ணியை என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சின்ன டர்பன் வழியாக வெளியே அனுப்பி அதுலேருந்து மின்சாரத்தை தயாரிப்பாங்க. இதுதான் ஓத சக்தி. இந்தியாவில் குறிப்பாக காம்பே வளைகுடா, கட்ச் வளைகுடா, சுந்தரவனம், இந்த 3 இடங்களில் இந்த மாதிரி மின்சாரத்தை தயாரிக்கலாம் அப்படின்னு கெஸ் பண்ணியிருக்காங்க. பட் அதற்கான டெக்னாலஜி நம்மக்கிட்ட இல்லை. அடுத்தது அலைசக்தி. அலைசக்தினா இது ஒரு டெக்னாலஜிங்க. அதாவது கடலில் பார்த்தா கடலில் மேற்பகுதி தண்ணி நல்லா கூலிங்காக இருக்கிற மாதிரி இருக்கும், இல்லை சூடாக இருக்கும். மேற்பகுதியில் தண்ணி சூடாக இருக்கும், அடிப்பகுதியில் பார்த்தா தண்ணி கூலிங்காக இருக்கும். இந்த சூரியனுடைய வெப்பத்தின் காரணமாக தண்ணி என்ன பண்ணும்னா சுழற்சியில் மாற்றம் ஏற்படும். அதாவது மேலே இருக்கிற சூடான தண்ணி அடியில் போயிட்டு அடியில் இருக்கிற குளிர்ந்த தண்ணி மேலே வரும். இந்த சுழற்சியை பயன்படுத்தி தான் அலைசக்தி உற்பத்தி செய்யப்படுது. இந்தியாவில் 2 இடத்துல யூனிட் அமைச்சிருக்காங்க. ஒன்று அந்தமான் நிக்கோபர், இன்னொன்று விழுஞ்சம். இது எங்கே இருக்குன்னா திருவனந்தபுரத்தில் இருக்குது. 150 கிலோவாட் திறன் கொண்டது. அடுத்தது தொழிற்சாலையை பார்க்க போகிறோம். தொழிற்சாலையை பொறுத்த வரைக்கும் இதையும் நிறைய கேட்டகரியை பிரித்து வச்சுருக்காங்க. நம்ம 1 by 1 பார்ப்போம். முதல்ல பார்க்குறது பருத்தி நெசவாலைகள். பருத்தியை பொறுத்த வரைக்கும் உலக அளவில் பருத்தி நெசவாலை துறையில் இந்தியா 2ஆம் இடம். பருத்தி நெசவாலை துறையில் 2ஆம் இடம். பருத்தி உற்பத்தியில் 3ஆம் இடம். புரியுதுங்களா? பருத்தியை உற்பத்தி பண்ணுறதுல 3, பருத்தி நெசவாலையில் இந்தியா 2. குறிப்பாக இந்தியாவுடைய முதல் பருத்தி நெசவாலை எப்போ அமைக்கப்பட்டதுன்னா 1818 கல்கத்தா பக்கத்தில் போர்ட் கிளாஸ்டர் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் ஃபஸ்ட்டு முதல் பருத்தி தொழிற்சாலை அமைக்கப்பட்டது. அடுத்தது 2 முக்கியமான பாயிண்ட், இதை பற்றி நம்ம அடிக்கடி பார்த்துருப்போம். மும்பை இந்தியாவின் மான்செஸ்டர், கோயம்புத்தூர் தென்னிந்தியாவின் மான்செஸ்டர், அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. அடுத்தது சணல் ஆலை. சணலை தங்க இலை பயிர்னு சொல்லுவாங்க. இந்தியாவுடைய முதல் சணல் ஆலை எப்போ அமைக்கப்பட்டதுன்னா 1854 கல்கத்தா பக்கத்தில் இருக்கிற ரிஸ்ரா அப்படிங்கிற இடத்துல அமைக்கப்பட்டது. யார் அமைச்சாங்கன்னா ஜார்ஜ் ஆக்லாண்ட் அப்படிங்கிற ஒரு ஆங்கிலேயர் அமைச்சார். இதுதான் இந்தியாவுடைய முதல் சணல் ஆலை. அடுத்தது உற்பத்தியை பற்றி பேசுகிறாங்க. உலக அளவில் சணல் உற்பத்தியில் இந்தியா முதல் இடத்துல இருக்குது. ஆனால் ஏற்றுமதி பண்ணுறதுல 2ஆம் இடத்துல இருக்குது. அதிகமாக உற்பத்தி பண்ணுறது நாம் தான், அதிகமாக நாமளே கன்சியூம் பண்ணிக்கிறோம். ஸோ எக்ஸ்போர்ட் பண்ணுறது கம்மியாக இருக்குது. அடுத்தது இந்தியாவில் யார் அதிகமாக சணலை உற்பத்தி பண்ணுறாங்கன்னா மேற்கு வங்காளம் தான் உற்பத்தி பண்ணுது. அடுத்தது பட்டு நெசவாலைகள். பட்டை பொறுத்த வரைக்கும் உலக அளவில் சீனா முதலிடத்தில் இருக்குது, இந்தியா 2ஆம் இடத்துல இருக்குது. இந்தியாவுக்குள்ளே யார் முதலிடம்னு பார்த்தா கர்நாடகா தான் முதல் இடத்துல இருக்காங்க. குறிப்பாக பட்டுக்குன்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனம் இருக்குதுங்க, CSTRIங்கிற ஒரு நிறுவனம். அதாவது மத்திய பட்டு ஆராய்ச்சி தொழில்நுட்ப நிறுவனம். இது 1983 உருவாக்கப்பட்டது. இதன் தலைமையிடம் பெங்களூரு. குறிப்பாக இன்னொரு நிறுவனத்தை பற்றி சொல்லியிருக்காங்க, இதை மட்டும் நல்லா கவனிச்சுக்கோங்க. கைத்தறி வளர்ச்சி ஆணையர் அலுவலகம். கைத்தறி வளர்ச்சி ஆணையர் அலுவலகம் இது இப்போ எங்கே இருக்குன்னா புதுடெல்லியில் உத்யோக் பவன் ஒரு பில்டிங் இருக்குது. அந்த பில்டிங்குள்ளே இது இருக்குதுங்க. புதுடெல்லியில் உத்யோக் பவன் என்ற இடத்துல இருக்குது. குறிப்பாக இந்த ஆணையர் அலுவலகம் எப்போ உருவாக்கப்பட்டதுன்னா 1975 நவம்பர் 20 உருவாக்கப்பட்டதுங்க.
இதை உருவாக்குனது யார் அப்படின்னா இந்திய வர்த்தகத்துறை அமைச்சகம் உருவாக்குனாங்க. இந்திய வர்த்தகத்துறை அமைச்சகம் உருவாக்குனாங்க. ஆனால் இப்போ யார் கண்ட்ரோலில் இருக்குன்னு பார்த்தா இந்திய ஜவுளித்துறை அமைச்சகத்துடைய கண்ட்ரோலில் இருக்குது. அடுத்தது சர்க்கரை தொழிற்சாலை. சர்க்கரை தொழிற்சாலையை பொறுத்த வரைக்கும் கரும்பு உற்பத்தியில் பிரேசில் முதல் இடத்துல இருக்குது, இந்தியா 2ஆம் இடத்துல இருக்குது. கரும்பு உற்பத்தியில் இந்தியா 2வது இடத்துல இருக்குது. இந்தியாவில் கரும்பு உற்பத்தியில் யார் முதலிடம் பார்த்தா உத்தரப்பிரதேசம். நாட்டுடைய 50% உத்தரப்பிரதேசம் மட்டுமே தரிக்குது. அடுத்தது காகித தொழிற்சாலை. காகித தொழிற்சாலையை பொறுத்த வரைக்கும் முதல் அமைக்கப்பட்ட காகித தொழிற்சாலை அப்படின்னு பார்த்தா 1812 மேற்கு வங்காளத்தில் செராம்பூர் என்ற இடத்துல உருவாக்குனாங்க. இதுதாங்க முதல்ல அமைக்கப்பட்ட காகித தொழிற்சாலை. அதுவே நவீன காகித தொழிற்சாலை அப்படின்னு பார்த்தா 1867 கல்கத்தாவில் பாலிகஞ்ச் என்ற இடத்துல உருவாக்கியிருக்காங்க. அதன் பெயர் ராயல் பெங்கால் காகித தொழிற்சாலை. அடுத்தது இந்தியாவில் காகித உற்பத்தியில் முதலிடம் வைக்கும் மாநிலம் எதுன்னு பார்த்தா மேற்கு வங்காளம். குறிப்பாக இன்னொரு பாயிண்ட்டை கவனிங்க, காகிதத்துக்குன்னு தனியாக ஒரு நிறுவனம் இருக்குது. தேசிய செய்தித்தாள் மற்றும் காகித ஆலை நிறுவனம், நேபான்னு சொல்லுவாங்க. இது எங்கே அமைஞ்சிருக்குன்னா மத்திய பிரதேச மாநிலம் பர்ஹான்பூர் மாவட்டத்தில் நேபா நகர்னு ஒரு நகர் இருக்குது, அங்கே அமைஞ்சிருக்கு. அடுத்தது இரும்பு எஃகு தொழிற்சாலைகள். இந்தியாவில் உருவாக்கப்பட்ட முதல் இரும்பு எஃகு ஆலை எதுன்னு பார்த்தா பிரிட்டிஷ்காரங்காலத்தில் உருவாக்கப்பட்டது. 1830 போர்ட்டோ நோவோ, தமிழ்நாட்டில் பரங்கிப்பேட்டைன்னு ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துல தான் முதல்ல இரும்பு எஃகு தொழிற்சாலையை உருவாக்கியிருக்காங்க. இது பழைய டெக்னாலஜி. அதுவே முதல் நவீன தொழிற்சாலை அப்படின்னு பார்த்தா 1807 ஜாம்ஷெட்பூர் அப்படிங்கிற இடத்துல டாடா இரும்பு எஃகு தொழிற்சாலை உருவாக்கப்பட்டது. இதை சாக்சின்னு சொல்லுவாங்க. இதுதான் முதன்முறையாக உருவாக்கப்பட்ட நவீன எஃகு தொழிற்சாலை. புரியுதுங்களா? நவீனம் என்பது வேற, முதல்ல உருவாக்கப்பட்டது என்பது வேற. அதுக்கு பிறகு நிறைய நிறுவனங்கள் உருவாக்கியிருக்காங்க. இந்த நிறுவனங்களை நம்ம என்ன பண்ணணும்னா டீட்டெயிலாக படிச்சுக்கணும். குறிப்பாக இந்த நிறுவனத்தின் பெயர் என்ன, அது எங்கே அமைஞ்சிருக்கு, எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது, இதை மட்டும் கொஞ்சம் உன்னிப்பாக பார்த்துக்கோங்க போதும். குறிப்பாக இந்த 10 பாயிண்ட்டை மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா இதுலேருந்து ஒரு கேள்வி வர வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக ஒரு கேள்வி வருங்க. அதனால் இந்த 10 பாயிண்ட்டை முடிஞ்சால் மனப்பாடமே பண்ணிடுங்க. ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். டாடா இரும்பு எஃகு நிறுவனம், டிஸ்கோன்னு சொல்லுவாங்க. இதுதான் முதல் முறையாக உருவாக்கப்பட்ட நிறுவனம். 1911 உருவாக்கப்பட்டது. எங்கே இருக்குன்னா ஜார்க்கண்ட் மாநிலம் ஜாம்ஷெட்பூரில் உருவாக்கப்பட்டுச்சு. 2வது நிறுவனம் இந்திய இரும்பு எஃகு நிறுவனம், IISCOன்னு சொல்லுவாங்க. இது 1972 நாட்டுடைமையாக்கப்பட்டுச்சு. ஏன்னா ஃபஸ்ட்டே உருவாக்கிட்டாங்க, இதை நாட்டுடைமையாக மாற்றினது எப்படின்னா 1972. இது எங்கே இருக்குன்னா மேற்கு வங்காளத்தில் 3 இடத்துல இருக்குது, பர்ன்பூர், ஹிராப்பூர், குல்டி. அடுத்தது விஸ்வேஸ்வரையா இரும்பு எஃகு நிறுவனம், VISL சொல்லுவாங்க. இது கர்நாடகாவில் பத்ராவதி நதிக்கரையில் அமைஞ்சிருக்கு. 1923 உருவாக்கப்பட்டிருக்கு. அடுத்தது HSL, அதாவது இந்துஸ்தான் எஃகு நிறுவனம். இது 4 இடத்துல அமைக்கப்பட்டிருக்குங்க. இந்த 4 இடமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். முதலிடம் எதுன்னு பார்த்தா சத்தீஸ்கரில் பிளாய் என்ற இடத்துல உருவாக்கியிருக்காங்க. இந்த இந்துஸ்தான் எஃகு நிறுவனத்தை உற்பத்தி செஞ்ச நாடு ரஷ்யா. 1957 உருவாக்கப்பட்டிருக்கு. அடுத்த நிறுவனம் எதுன்னு பார்த்தா அதுவும் HSL தான், இந்துஸ்தான் இரும்பு எஃகு நிறுவனம். 1965 ஒடிசாவில் ரூர்கேலா என்ற இடத்துல உருவாக்கப்பட்டிருக்கு. இதற்கு உதவி செஞ்ச நாடு ஜெர்மனி. அடுத்தது 3வது பார்த்தா அதுவும் HSL தான். இது மேற்கு வங்காளத்தில் துர்காப்பூர் என்ற இடத்துல உருவாக்கப்பட்டிருக்கு. 1959 உருவாக்கப்பட்டது. இதற்கு உதவி செஞ்ச நாடு இங்கிலாந்து. அடுத்தது 4வதும் இந்துஸ்தான் இரும்பு எஃகு நிறுவனம் தான். இது ஜார்க்கண்டில் பொக்காரோ என்ற இடத்துல அமைக்கப்பட்டிருக்கு. 1972 உருவாக்கப்பட்டது. இதற்கு உதவி செஞ்ச நாடு ரஷ்யா. நல்லா பார்த்துக்கோங்க. இந்தியாவில் ஜெர்மனி ஒன்றே தான், ஒடிசாவில் ரூர்கேலா என்ற இடத்துல அமைக்க உதவி செஞ்சாங்க. இங்கிலாந்தும் மேற்கு வங்காளத்தில் துர்காப்பூர் அப்படிங்கிற இடத்துல அமைக்க உதவி செஞ்சாங்க. இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. மற்றது எல்லாமே ரஷ்யா தான். அடுத்தது சேலம் எஃகு ஆலை. இது சேலத்தில் அமைஞ்சிருக்கு. 1982 உருவாக்கப்பட்டிருக்கு. அடுத்தது விஜயநகர் எஃகு ஆலை. இது கர்நாடகாவில் டோர் நகல் அப்படிங்கிற இடத்துல உருவாக்கப்பட்டிருக்கு. எப்போன்னு பார்த்தா 1994 உருவாக்கப்பட்டிருக்கு. அடுத்தது விசாகப்பட்டினம் எஃகு ஆலை. இது ஆந்திர பிரதேசத்தில் இருக்குது. 1981 உருவாக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக இதை மட்டும் படித்தா பத்தாது, இதையும் நீங்கள் படிச்சுக்கோங்க. அதாவது எந்த பொருளை ஸ்பெசிஃபிக்காக அவங்க உருவாக்குறாங்க அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. இந்த 10 பாயிண்ட்டையும் தரவு பண்ணிக்கோங்க. 1 கேள்வியாக வர வாய்ப்பு இருக்கிறது. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வாகன தானியங்கி தொழிலகங்களை கொடுத்துருக்காங்க. இந்தியாவுடைய முதல் வாகன தொழிலகம் எங்கே அமைக்கப்பட்டிருக்குன்னா முதல்ல அமைக்கப்பட்டது மும்பையில் தான். மும்பையில் குர்லா என்ற இடத்துல
1947 பிரிமியர் வாகன நிறுவனம் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டிருக்கு. இதுதான் ஃபஸ்ட்டு உருவாக்கப்பட்ட வாகன தொழிற்சாலை. அடுத்தது இரண்டாவதாக எப்போ உருவாக்குனாங்கன்னா அடுத்த வருஷம் 1948 கல்கத்தாவில் உத்தரபாரா என்ற இடத்துல இந்துஸ்தான் மோட்டார் நிறுவனம் உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த ரெண்டும் தான் ஆரம்பத்தில் உருவாக்கப்பட்ட நிறுவனங்கள். குறிப்பாக வாகன உற்பத்தியை பொறுத்த வரைக்கும் இந்தியா உலக அளவில் 7ஆம் இடத்துல இருக்குது. குறிப்பாக சென்னையை ஆசியாவின் டெட்ராய்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது மின்னியல் மற்றும் மின்னணுவியல் தொழிலகங்கள். இதை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் மிகப்பெரிய நிறுவனமாக இருக்கிறது எதுன்னு பார்த்தா பாரத மிகுமின் நிறுவனம், அதாவது பெல்லுங்க. இந்த பெல் நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் 7 இடங்களில் பிரான்ச்சை அமைச்சிருக்காங்க. 7 இடங்கள் எதுன்னு பார்த்தா ஹரித்வார், போபல், ஹைதராபாத், ஜம்மு, பெங்களூரு, ஜான்சி, திருச்சிராப்பள்ளி. இந்த 7 இடங்களையும் நீங்கள் முடிஞ்சால் டீட்டெயிலாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. குறிப்பாக மின்னியலை பொறுத்த வரைக்கும் பெங்களூரு இந்தியாவின் மின்னியல் தலைநகர் அப்படின்னு அழைக்கப்படுது. அடுத்தது மென்பொருள் தொழிலகம். இந்தியாவுடைய முதல் மென்பொருள் தொழிலகம் எதுன்னு பார்த்தா டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் 1970 உருவாக்கப்பட்டுச்சுங்க. இதுதான் ஃபஸ்ட்டு உருவாக்கப்பட்ட மென்பொருள் தொழிலகம். இன்றைக்கி இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுடைய மென்பொருளானது 95 நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. இதை மட்டும் ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, இந்த பாடத்தை சிறப்பாக முடிச்சாச்சு. அடுத்தது புக் பேக் கொஸ்டினை பார்ப்போம். முதல்ல சரியான விடையை தேர்வு செய்க. இதை பார்க்கலாம். முதல் கேள்வி, மாங்கனீசு இவற்றில் பயன்படுத்தப்படுகிறது. மாங்கனீசு எதுக்கு பயன்படுது? முன்னாடி தானே பார்த்தோம். மெயினாக இரும்பு எஃகு தயாரிக்க பயன்படுது. அடுத்து இரண்டாவது கேள்வி, ஆந்திரசைட் நிலக்கரி டேஸ் கார்பன் அளவை கொண்டுள்ளது. ஆந்திரசைட் நிலக்கரியில் கார்பன் அளவு எவ்வளோ இருக்குன்னா 80 to 90 இருக்கும். பட் இங்கே ஆப்ஷனில் 80 to 95 இருக்குது. அப்போ இதுதான் கரெக்டு. அடுத்து மூன்றாவது கேள்வி, பெட்ரோலியத்தில் உள்ள முக்கிய கனிமங்கள் ஹைட்ரஜன் மற்றும் டேஸ். பெட்ரோலியம் அப்படின்னாவே ஹைட்ரோ கார்பன். ஸோ அதில் ஹைட்ரஜன் இருக்கும், அப்புறம் கார்பன் இருக்கும். அடுத்து நான்காவது கேள்வி, தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என அழைக்கப்படும் நகரம் கோயம்புத்தூர். அடுத்து ஐந்தாவது கேள்வி, இந்தியாவில் முதல் அணுமின் நிலையம் நிறுவப்பட்ட மாநிலம் எதுனா மகாராஷ்டிரா. அடுத்து ஆறாவது கேள்வி, மிக அதிகமாக கிடைக்கக்கூடிய ஆற்றல் வளம் எதுனா சூரியன் தான். அடுத்து ஏழாவது கேள்வி, புகழ்பெற்ற சிந்திரி உர தொழிலகம் எங்கே அமைஞ்சிருக்குன்னா ஜார்க்கண்டில் அமைஞ்சிருக்கு. எட்டாவது கேள்வி, சோட்டா நாகபுரி பீடபூமி பகுதியின் பொருளாதார வளர்ச்சிக்கு கருவாக இருப்பது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சோட்டா நாகபுரி பீடபூமினாவே கனிம படிவுகள் தான். அடுத்தது பொறுத்துக, பாக்சைட். பாக்சைட்டு வானூர்தி தயாரிக்க பயன்படுது. ஜிப்சம் சிமெண்ட்டு தயாரிக்க பயன்படுது. கருப்பு தங்கம் என அழைக்கப்படுவது நிலக்கரி. இரும்புடைய தாது என்னன்னா மேக்னைட்டேட்டு. மைக்கா என்பது மின்சாதன பொருட்கள் தயாரிக்க பயன்படுது. அவ்வளோதாங்க, இந்த பாடத்தை சிறப்பாக முடிச்சாச்சு. இந்த வீடியோ மேக் பண்ணுறதுக்குள்ளே எங்களுக்கு போதும் ஆயிடுச்சு. ஏன்னா ஒவ்வொரு வீடியோக்கு பின்னாடியும் 4 மணி நேரம் உழைப்பு என்பது இருக்குதுங்க. அதாவது ஃபஸ்ட்டு வாய்ஸ் டைப்பிங் பண்ணணும், அதை வேர்டில் கொடுத்து எடிட் பண்ணணும், அழகாக மாற்றணும், அதை பிடிஎஃபாக மாற்றணும், அதை வச்சு வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும், பிறகு வாய்ஸையும் வீடியோவையும் இணைச்சி ரெண்டர் பண்ணணும், ரெண்டர் பண்ணி அப்லோடு பண்ணணும். இவ்வளோ ப்ராசஸ் இருக்குங்க. அதனால் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. அதே மாதிரி உங்களுடைய கருத்து என்னவாக இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போட்டுவிடுங்க. நிறைய பேர் லைக் பண்ணவும், நிறைய பேர் கமெண்ட் பண்ணவும் யூடியூப் கண்டுபிடிச்சிருது இவங்க வீடியோ நல்ல வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ண ஆரம்பிக்குது. ஸோ உங்களுடைய சப்போர்ட் தேவைப்படுது. பிடிச்சிருந்தா இது எல்லாத்தையுமே நீங்கள் பண்ணலாம். சரிங்க, நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கலாம். நன்றி.